அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, 4ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பருவம் 3 அலகு 1ல உலகெல்லாம் தமிழர்கள் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். இங்கே பாருங்க, நம்மளுக்கு அலகு 1ல உலகெல்லாம் தமிழர்கள் பாடப்பகுதி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னா, மதிப்பீடு பகுதியில் இங்கே பாருங்க, சரியான விடையை தேர்வு செய்க. 1. இலங்கையின் அலுவலக மொழிகளில் ஒன்று டேஸ் ஆகும். இதற்கான விடை தமிழ். 2. நவீன சிங்கப்பூர் டேஸில் நிறுவப்பட்டது. இதற்கான விடை 1819. அடுத்து 3 பாருங்க. பண்டைய காலங்களில் மலேசியாவில் உள்ள கெடா மாநிலம் கடல் வழியாக தமிழ்நாட்டின் டேஸுடன் இணைக்கப்பட்டிருந்தது. இதற்கான விடை நாகப்பட்டினம். அடுத்து 4. மியான்மரின் முதன்மையான சமயம் டேஸ் ஆகும். இதற்கான விடை புத்த சமயம். அடுத்து 5. ஆங்கிலேயர்கள் மொரீசியஸை கைப்பற்றிய ஆண்டு 1810 ஆகும். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பின்வருவனவற்றை பொறுத்துக. ஆனந்தா கோயில் விடை மியான்மர். துணைநிலை ஆளுநர் சர் தாமஸ் ஸ்டாம்போர்ட் ராஃபிள்ஸ். திருக்குறளி ரத்துஜோனி. அஞ்சல் அருங்காட்சியகம் மொரீசியஸ். பண்டைய துறைமுகம் நாகப்பட்டினம். அடுத்து சரியா தவறா என எழுதுக. மலேசியாவில் பல்லவர்களும் சோழர்களும் செல்வாக்கு பெற்றிருந்தனர். விடை சரி. தென் பசிபிக் பகுதியில் உள்ள எரிமலை தீவுகளின் கூட்டம் பிஜி ஆகும். விடை சரி. 3. மன்னர் அனவர்தா வென்சாவின் மகன் கியான் சித்தா ஆவார். இதற்கான விடை சரி. அடுத்து ரீயூனியன் தீவு என்பது பிரெஞ்சு வெளியுறவுத்துறையின் ஒரு பகுதியாகும். விடை சரி. தமிழ்நாட்டில் மட்டுமே தமிழர்கள் வாழ்கின்றனர். விடை தவறு. என தமிழ்நாட்டில் மட்டுமே வாழ கிடையாது. சிங்கப்பூர், மலேசியா, இலங்கையில தமிழர்கள் இருக்கிறார்கள். அதனால் விடை தவறு. அடுத்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கும்ல 5 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இதற்கான விடையை பார்க்கலாமா? இங்கே பாருங்க, முதல் கேள்வி பார்க்கலாமா? தமிழ்நாட்டிற்கும் மலேசியாவிற்கும் இடையிலான கடந்த கால உறவுகளை விவரிக்கவும். இதற்கான விடை இங்கே இருக்கு பாருங்க. தமிழ்நாட்டிற்கும் மலேசியாவிற்கும் இடையிலான உறவுகள் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாகும். நாகப்பட்டினத்திலிருந்து கெடாவுக்கு வழக்கமான போக்குவரத்து இருந்தது. இந்த மாதிரி நம்ம விடை எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க, 2வது கேள்வி. ரீயூனியன் தீவு குறிப்பு வரைக. மொரீசியஸ் அருகிலுள்ள ரீயூனியன் என்பது இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள ஒரு தீவு ஆகும். இது பிரெஞ்சு வெளியுறவுத்துறையின் ஓர் அங்கமாகும். அடுத்து 3வது கேள்வி. அலுவலக மொழிகளுள் ஒன்றாக தமிழ் மொழியினை கொண்ட நாடுகளின் பெயர்களை குறிப்பிடுகின்றது. அதாவது இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர். அலுவலக மொழிகளில் ஒன்றாக தமிழ் மொழியினை கொண்ட நாடுகளின் பெயர்கள் இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து மொரீசியஸ் நாட்டை கட்டமைத்ததில் தமிழர்களின் பங்களிப்பினை கூறுக. இதற்கான விடை தமிழர்கள் இத்தீவை வாழ்வதற்கு ஏற்றதாக மாற்றுவதற்கும் பல கட்டடங்களை கட்டுவதற்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கு உதவினர். இது 4வது கேள்விக்கான விடை. அடுத்த 5 பாருங்க. மலேசியாவில் கொண்டாடப்படும் இந்து பண்டிகை எது? இதற்கான விடை தைப்பூசம். அடுத்து மியான்மர் நாட்டில் தேசத்தந்தை யார்? மியான்மர் நாட்டில் தேசத்தந்தை யார்? இதற்கான விடை அனவர்தா மென்சா. இந்த மாதிரி நம்ம விடை எழுதிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.